5 இளைஞர்கள், அதாவது காம வெறி பிடித்த 5 இளைஞர்கள் போதையில் இருக்காங்க. அந்த கனி குருஸ்ருதி அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான் இதுல வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலைய முடித்துட்டு வரும்போது, இவங்க அந்த கார்ல அவங்கள தூக்கி போட்டு 5 பேரும் கொடூரமான முறையில கேங் ரேப் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடல வந்து இதுல தூக்கி போட்டுறாங்க. தண்டவாளத்துல தூக்கி போட்டுர்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அந்த காட்சியே வந்து அப்படிதான் ஆரம்பிக்குது. படம் வந்து ரொம்ப லேசான மனசு இருக்கிறவங்க, இலகுவான மனசு இருக்கிறவங்க இந்த படத்த கண்டிப்பா பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் ஆரம்பத்துல இருக்கு. கடைசியா அந்த 5 பேர் வந்து என்ன ஆனாங்க? அவங்களுக்கு எப்படி தண்டனை வாங்கி குடுத்தது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா சொல்லப்பட்ட படம் தான் இந்த அசி. இது வந்து கட்டாயம் 18 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள், ஆண்கள் பார்க்க வேண்டிய கட்டாயமான ஒரு படம். இத வந்து கண்டிப்பா இது ரெக்கமெண்டேஷன் படம் தான் சொல்லணும். குழந்தைகள் வந்து கட்டாயம் இத பார்க்கவே கூடாது. அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு ப்ரூட்டலிட்டி இருக்கு. நீங்க வந்து இந்த படத்த வந்து கட்டாயம் பார்த்து இந்த சமுதாயத்துல இருக்கிற அதாவது காம வெறி பிடித்த காட்டான்கள் வந்து எந்த அளவுக்கு இதுல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அனுபவ் சின்ஹா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அப்படியே தோலுரிச்சு காமிச்சிருக்கிறாரு. சமுதாயத்துல எவ்வளோ ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கேங் ரேப் வந்து பதிவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேங் ரேப் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல ஈவு, இரக்கம், கருணை இல்லாம இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த படம் மூலமா நமக்கு தெரியுது. அவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும். அதுவும் தான் இந்த படத்தோட கதையுமே அதுதான் சொல்லுது. அது கட்டாயம் ரெக்கமெண்டேஷனான படம் தான் இது. ஒரு தடவை நீங்க வந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.